தமிழ் சினிமாவில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரேஸியாக வெயிட் பண்ணுற மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி 69 மூவிக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துச்சு, இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் யார் யார் லீட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜய் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா லீட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை டேரக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹச் வினோத் சார் தான் வந்து டேரக்ஷன் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் லீடாக பூஜா ஹெச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் வாசுதேவன் இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 16, 2025 இது தளபதியோட டே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் டேட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் தளபதி 69. அது மட்டும் இல்லாமல் தளபதி சார் லாஸ்ட்டாக நடிக்க போகிற மூவி அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க. அது மட்டும் இல்லை நிறைய மார்க்கெட் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு இந்த படத்தில் எகரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் செட்டப் வந்து போட்டிருக்காங்க. ஆஃப்டர் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் செட்டப்பில் ஒரு மூவியில் வந்து நடிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி லொக்கேஷன்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கிடச்சிருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ வைரலாக சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பேச போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 90% வந்து அரசியல் சம்மந்தமான ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த படத்தோட நேம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு நேமாக இருக்க போது. அதோட டைட்டில் கார்டு நம்ம தளபதி ஃபர்ஸ்ட் மூவி இருக்குது பார்த்திங்கன்னா நாளைய தீர்ப்பு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தளபதி 69 மூவியோட டைட்டிலாக வைக்கிறதுக்கு நிறைய ஹை சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கடுத்து விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு பெரிய லீடாக வந்து இறங்க போகிறதுனால இது வந்து அவரோட லாஸ்ட் மூவி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கரெக்டான ஒரு ஆப்டான டைட்டிலாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஜய் சார் வந்து ஸ்ட்ரைட்டாக அரசியலில் இறங்குறதுனால இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் இந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் டேட் வந்து October 20. அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச போகுது, நிறைய கருத்துள்ள சம்பந்தமான விஷயங்கள் வந்து பேச போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆஃப்டர் சர்க்கார் இந்த படம் வந்து பெரிய ஒரு ஹியூஜ் மெசேஜும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச போகிற ஒரு படமாக வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா நான் சொல்ல வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹச் வினோத் சார் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அவர் மேலே இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் டீட்டெயிலாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கோர் ஐடியா என்னவா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் சார். அவரோட படம் அப்படிங்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் சொல்ல முடியுது. இது தளபதி 69 லாஸ்ட் மூவி. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு அரசியல் சப்ஜெக்ட் பேச போகிறதுனால நம்மளை எப்படி சொல்கிறது, இந்த கத்தி படத்தில் விஜய் சார் லாஸ்ட்டாக ஒரு கைவசனம் பேசுவார் பார்த்தீங்கன்னா அதை தான் வந்து இப்போ மேடையில் ட்ரெண்ட் பண்ணி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்க்காரை ரீயூனிட் பண்ணி திருப்பி ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்டில் நம்மளோட விஜய் சார் பேச போகிறார் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியுது.